மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கேப் அப் ஆயிருந்தது. 1% மேலே மூவ் அண்ட் நிஃப்டி 24,000க்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தது. இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் ஈரானோட வார் வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் நீங்கள் சாப்பியாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் 1 வீக். இன்னைக்குமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரொம்ப சாப்பியாக இருந்ததுனால நம்ம ட்ரேட் பண்ணலை. அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தோம். அது என்ன ஸ்டாக்ஸ்ன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆஸ் யூஷுவல் நம்ம டெலகிராம் சேனலில் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம ரேஞ்சை பிரேக் பண்ணி இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வரவே இல்லை. கம்ப்ளீட் சைடுவைஸாக இருந்ததுனால நம்மளும் எந்த ட்ரேட்ஸும் பண்ணலை. அதுக்கு பதிலாக கிரிசிம் அண்ட் டாடா மோட்டர்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தோம். டாடா மோட்டர்ஸில் நம்மளோட பிவட் லெவலை பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுத்துட்டு குயிக்காக இதோட 50% கேப்சர் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. அண்ட் தென் கிரிசிம்லேயும் அதே மாதிரி நம்ம பிவட் லெவலை பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுத்துட்டு நெக்ஸ்ட் பிவட் லெவலை டார்கெட்டாக போட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண 2